திருமண நிகழ்ச்சிகளில் போய் இப்படி ஒப்பாரி வைக்கிறது, ஒரு பச்சையான அரசியல் பேசுகிறத யாராக இருந்தாலும் தவிர்க்கணுங்க. அதுவும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஒப்பாரி கதறல் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. முதல்வர் விஜய்க்கு ஒரு விண்ணப்பம். பொள்ளாச்சி இந்தி திணிப்பு போராட்டத்தில் இறந்த 500 தமிழ் மக்களுக்கு நினைவு சின்னம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் இன்டர்வியூ பார்த்துட்டு உங்கள் மூலயமா அவருக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு திரு விஜய் அவர்கள் சொன்னது தான். சீமான் பொறுத்தவரையிலங்க அவர் இந்த நிலைமை இப்போ ரொம்ப பாவமாக தான் இருக்குது. இந்த பரமபதத்தில் அப்படியே ஏனிலெல்லாம் போய் பாம்பு கிட்ட வச்சா டபாக்குன்னு கீழே வந்துடுவாங்க தெரியுங்களா, அதை மாதிரி இப்போ 4% வந்திருக்காரு. இவர் என்னெல்லாம் திருந்தணும்னு மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும்? விஜயலட்சுமியை கேட்டால் சொல்லுவாங்க வாய்ப்பில்லை ராஜா. மற்றும் பலர் லிஸ்ட்டில் அதிமுக வந்துருப்போம், விரைவில் வரும். ஏன்னா டிஎம்கே தான் தன்னுடைய எதிராளி. அதிமுக ஆல்ரெடி ஃபினிஷ்டு. செத்த பாம்பு போய் யாராவது திருப்பி அடிப்பாங்களா? தாவேக்கா வெர்சஸ் திமுகன்னு தான் இருக்கும். திமுகவை 2 வகையில் அட்டாக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, அதிமுகவில் ஊழல் பண்ணவங்க இப்போ தாவேக்கால ஊழல் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. லோக்கலில் ரொம்ப செல்வாக்கான ஆட்கள் நம்ம கட்சிக்கு வந்தால் நல்லதுன்னு எந்த தலைவன் நினைக்க மாட்டான்? இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் CK மதிவணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 4 கொஸ்டின் கேட்டுடுறேன். அது ஒரு மக்கள் உங்களுடைய இன்டர்வியூவை பார்த்து அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மக்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு வரியில் ஆன்சர் பண்ணிடுங்க சார். இப்போது ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா எப்பவுமே தப்பு செய்ய மாட்டார், அண்ணா செஞ்சது எல்லாமே சரியாக தான். அண்ணா விஜய் அண்ணா அதை சொல்லுங்க. நான் பேரறிஞர் அண்ணா காலத்தால் இல்லை சார், எப்பயுமே அவர் தப்புல செய்ய மாட்டார், அண்ணா செஞ்சது எல்லாமே சரியாக தான் இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தப்பு சொல்கிறது யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஜனநாயகம் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் டெல்லி பிரதிநிதியாக நியமித்தது தப்பு, நீங்கள் தவறு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது கடவுள் பக்தி மாதிரி விஜய் பக்திங்க. அவர் இருக்கலாம். நான் ஒரு அரசியல் விமர்சகர், நல்லதை பாராட்டுவேன் மனதார, தவறு செய்தால் நான் சுட்டி காட்டுவேன், அது என் கடமை. ஏன்னா ஐ எம் த வெல்விஷர் ஆஃப் டிவிகே அண்ட் மிஸ்டர் விஜய் ஃப்ரம் டே 1. அதனால் அது ஏதாவது ஒரு தடுமாறுறாங்க, தப்பு நடக்குதுன்னா அதை சுட்டி காட்டுறவங்க தான் உண்மையான நண்பன். ஜால்ரா அடிச்சுட்டு வெள்ளை காக்கா பறகுதுன்னு தலைவர் சொன்ன கூட ஆமாம் நான் கூட 2 பார்த்தேன்னு சொல்கிறவன் நல்ல நண்பன் அல்ல. இப்போவும் சொல்கிறேன், டெல்லியில் சிறப்பு பிரதிநிதியாக தமிழ்நாட்டின் சார்பாக இருப்பதற்கு சில தகுதிகள் வேண்டும், சில அனுபவங்கள் வேண்டும், சில யோக்கியதங்க இருக்கணும். இது இல்லாத நபராகத்தான் அந்த வெங்கட் நாராயணவை நான் பார்க்குறேன். அது தவறு தான். இப்போதும் என் கருத்து அதுதான். அவர் சொல்லிக்கலாம் அண்ணன் எப்பவுமே தன்னை தப்பு, நானும் அவர் தப்பு பேர் சாதாரணமாக பண்ண மாட்டார், ஆணைக்கும் அடி சறுக்கும் இல்லையா. ஓகே சார். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் இந்த ஐயா மிகவும் துணிச்சலாகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் துல்லியமாகவும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன? அதாவதுங்க, பலருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது நியாயம் இல்லை. நான் ஒரு 50 ஆண்டு காலமாக BSNL தொழிற்சங்கத்தில் தேசிய அளவில் செயல்படுறவன். சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் எனக்கு அமைச்சர்களாக இருந்த ராஜா, தயாநிதி மாறன் அவர்களெல்லாம் எதிர்த்து போராடி அவங்க முறைகேடுகளை அதனால் பழிவாங்கப்பட்டவன். ஸோ எனக்கு அரசியல் என்பது, நான் ஒரு 40 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியில் உயர்மட்டத்து வரைக்கும் இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். இப்போ எனக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் போக்கு பிடிக்காததால் விலகி இருக்கிறேன். ஆனால் வேறு எந்த கட்சியிலையும் நான் சேரலை, ஃப்ரீ பேடாக இருக்கிறேன். அப்போ நல்லது எந்த அரசியல் பாசினாலும் அதனால் நான் என்னுடைய பிறப்பிலேயே நான் அச்சம் தவிர நியாயத்தை பேசு, புரியுதுங்களா, உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன். இதுதான் என்னுடைய ட்விட்டர்லேயே நான் போட்டிருப்பேன். அதனால் யார் இந்த ஐயானா அவருக்கு தெரியல. ஜெயலலிதா அவர்கள் என் பெயரை சொல்லி நன்றி தெரிவித்தார். அந்த 2G ஸ்பெக்ட்ரம் அவர் முதல்வராக இருக்கும்போது அதை சாதாரண மக்களுக்கும் எடுத்து சென்றார் இவர். நான் கூட பயந்தேன், இந்த ஸ்பெக்ட்ரம் ரொம்ப டெக்னாலஜியாக இருக்க, இது எப்படி மக்கள்கிட்டன்னு. ஆனால் இதை ரொம்ப நல்லா விளக்கி
கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாரு மதிவாணன் அப்படின்னு பாராட்டப்பட்டவன் நான் முன்னாள் முதல்வரால். அதனால் யார் இந்த ஐயான்னு அவருக்கு தெரியல பாவம். சார் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் கிண்டலாக சொல்லியிருக்காரு. நக்கலாக சொல்லலாம். ஏங்க அதாவது வாழ்த்தும் இருக்கும் வசவும் இருக்கும். பொது வாழ்க்கைன்னா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். ஜனநாயகம்னா என்ன வாழ்த்திட்டே இருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெருசு ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட க்ளீனே இல்லையே, டிசிப்ளினே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவதுங்க விஜய் வந்து ஒரு நல்ல டிசிப்ளினரியன் நான் பார்த்த வரைக்கும். அவர் வந்து நிதானமான ஆள். 51 வயசில் இவ்வளோ பெரிய நிதானம் யாருக்கிட்டேயும் நான் பார்க்கல. தெளிவான சிந்தனை இருக்குது. அவர் வந்து பலரும் செய்ய துணியாத இந்த திரையுலக வாழ்க்கையை தூக்கி போட்டு வந்தார் பாருங்கள். அதுலேருந்தே அவர் எவ்வளோ மகத்தானவர், மக்கள் மேல் அன்பு கொண்டவர்ன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவரை பற்றி ஒரு தவறான அவதூறுகளை பல காலமாக பிரச்சாரம் பண்ணதால் சில பேர் அதை கேட்டு பலியாகிருக்காங்க. ரொம்ப நல்லவர். நான் நேரடியாக என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ரொம்ப எளிமையானவர், பழகுவதற்கு எளிமையானவர். அவர் வந்து அவரை பற்றி பூதாகரமாக சொல்கிறாங்க. அவரை யாரும் பார்க்க முடியாது, கிட்ட போக முடியாதெல்லாம். எனக்கெல்லாம் கை குலுக்கி நன்றி சொல்லி உங்கள் உதவி தொடரணும்னு வேண்டுகோள்லாம் விட்டுருக்காரு. அதனால் அவர் ஒரு சிறந்த மனிதருங்க. அது மாதிரி தப்பான எண்ணம் இருந்தால் இவங்கெல்லாம் மாற்றிக்கணும். ஓகே சார். இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்வர் விஜய்க்கு ஒரு விண்ணப்பம். பொள்ளாச்சி இந்தி திணிப்பு போராட்டத்தில் வந்து இறந்த 500 தமிழ் மக்களுக்கு நினைவு சின்னம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் இன்டர்வியூ பார்த்துட்டு உங்கள் மூலயமா அவருக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு திரு விஜய் அவர்கள் சொன்னது தான். நான் 3 வருஷமாக பேசிகிட்ருக்கிறேன். உங்கள் இன்டர்வியூ எல்லாம் நான் பார்த்துட்ருக்கிறேன் சார்ன்னு சொன்னார். அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவர் ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் எதையும் சினிமா தான் பார்த்துட்ருக்கிறாருன்னு. எல்லா டிபேட்டுகளையும் யூடியூப்பில் வர எல்லா விமர்சனங்கள், இன்டர்வியூ எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. ஈ நோஸ் ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு. அதனால் அவரை வந்து இவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்க. இவங்க சொல்கிற விஷயத்தை கூட அவர் பார்த்துருப்பார். புரியுதுங்களா? அதனால் அதை பற்றி அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, அது கொஞ்சம் வயலண்ட் ஆச்சு பொள்ளாச்சியில். அது வந்து இராணுவம் வந்து அதை அடக்க வேண்டிய சூழ்நிலாம் வந்ததெல்லாம் உண்மை தான். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, தமிழர்களுக்காகவே தமிழ் மொழிக்காகவே வாழ்கிறோம்னு சொல்கிறவங்க, தானை தலைவர் தமிழினத் தலைவர்னு சொல்கிறவங்கெல்லாம் 60 வருஷமாக மாறி மாறி ஆட்சி பண்ணாங்கல்ல, ஏன் அவங்க வைக்கல நினைவு சின்னம்? இவர் தான் வைக்கணும்னு இப்போ சொல்கிறீங்களே, ஏன் அவங்கக்கிட்ட கேட்கல? இல்லை ஏன் அவங்க வைக்கல? தமிழின் பெயரால் மொழிப்பற்றின் பெயரால் அதிகாரத்துக்கு வந்தவங்க, ஆட்சியில் இருந்தவங்க, ஆதாயம் அடைந்தவர்கள் ஏன் வைக்கலன்றதை கேட்கணும்ல. அது ஒரு கேள்வி இருக்குல்ல. திருமணத்துக்கு வந்து உதயநிதி போயிருக்காரு. அங்கே வந்து சீமானும் வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக சிரித்து பேசுகிற வீடியோ வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சீமான் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். இதெல்லாம் இருக்கும்போது இந்த திருமணத்தில் வந்து உதயநிதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களும் திமுகவை வந்து பிரிக்க முடியாது எங்களை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறது வந்து பேரிடர் ஆட்சி. குதிரை பேரம் பேசுனோடனே திமுகலேருந்து எல்லாரும் போயிட்டாங்க சோபா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காரு. இன்னமும் வந்து மத சார்பு அந்த மாதிரி தான் இவங்க போயிட்டுருக்காங்க. ஏன்னா சிறுபான்மையர்களை அவங்க பக்கம் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுகிறது அந்த மாதிரி இருக்குது. அந்த திருமண நிகழ்ச்சியில் இது ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரி இருக்குது. முதல்ல இந்த திருமண நிகழ்ச்சிகளில் போய் இப்படி ஒப்பாரி வைக்கிறது, ஒரு பச்சையான அரசியல் பேசுகிறத யாராக இருந்தாலும் தவிர்க்கணுங்க. அது ஒரு எல்லா கட்சி சார்ந்தவனும் அந்த நிகழ்ச்சிக்கு வருவான். இப்போ திருமணம் என்பது ஒரு பொதுவான நிகழ்ச்சி. அதில் திமுக ஆட்கள் மட்டும் வரமாட்டாங்க. அதிமுக வருவாங்க, காங்கிரஸ் வருவாங்க, எந்த கட்சியும் சாராதவங்க கூட வருவாங்க. அது ஒரு பொதுவான ஒரு குடும்ப நிகழ்வு. அங்கே போய் வெக்கமான இல்லாமல் அரசியல் பேசுறது, பியூர் பாலிட்டிக்ஸு, அதுவும் அவதூறு அரசியல் நடத்துறது. நீங்கள் அரசியல் கூட நாட்டை பற்றி பேசலாம், நீங்கள் ஒரு இன்றைக்கி தேசம் வந்து இருக்கு அப்படி ஏதாவது கூட பேசலாம். அதை விடுத்து ஒரு பார்ட்டிசான் பாலிட்டிக்ஸ், ஆளுகின்ற அரசாங்கத்தை குறை சொல்வது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து தவறுகள்.
பட் இவங்க வந்து இம்மெச்சூராக தான் பிஹேவ் பண்ணுறாங்க திமுக ஆட்கள். அதுவும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஒப்பாரி கதறல் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. சீமான் பொறுத்தவரையிலங்க அவர் இப்போ இந்த நிலைமை இப்போ ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 வருஷம் சேர்த்து 8% வந்தார். இந்த பரமபதத்தில் அப்படியே ஏணிலெல்லாம் போய் பாம்புக்கிட்ட வச்சா டபாக்குன்னு கீழே வந்துடுவாங்க தெரியுங்களா, அதை மாதிரி இப்போ 4% வந்திருக்காரு. இதனால் வந்து அவர் திருப்பி 8 ஆக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு வச்சுக்கணும்னு தான் நினைப்பார். பட் அவருடைய நடவடிக்கைகள் பேச்சுக்கள்லாம் அந்த 4 வந்து 2ஆ 1ஆ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனானப்பட்ட விஜயகாந்த் கட்சியை ஏறத்தாழ ஒரு 9-10% வந்து இப்போ 0.5 போயிருக்கு இல்லையா. அதனால் வந்து சீமானுடைய அரசியல் என்பது ஒரு மக்களுக்கு ஒரு மக்களை ஆதரவு பெறக்கூடிய அரசியலாக இல்லைங்க, சந்தர்ப்பவாத அரசியல். ரெண்டாவது எல்லாரையும் திட்டுறது சகட்டி மாணிக்கு அது ஒரு அரசியலா? மக்களையே போட்டு திட்டு எல்லாரையுமே முட்டாள்னுவார், மக்கள் திருந்தலைன்னுவார். இவர் என்னெல்லாம் திருந்தணும்னு மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும்? விஜயலட்சுமியை கேட்டால் சொல்லுவாங்க இவர் என்ன திருந்தணும், நடிகை விஜயலட்சுமியை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக இப்போ நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தி விஜயை அடிப்பதற்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாலே பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு முன்னாலேயே நாம் தமிழருடைய அட்டாக் பூரா விஜய் மேலே தான் இருந்தது. அவர் ஆட்சியிலும் இல்லை எதிர்கட்சியாகவும் இல்லை, முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகிறாரு. ஆனால் அவர் மீது தான் இவங்க தாக்குதலை முழுமையாக வச்சாங்க. நாம் தமிழர் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மேலேயோ மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருந்த திமுக மேலேயோ அவங்க விமர்சனம் இருக்கும். சும்மா அப்படி ஜஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு இங்கே 100 பேசுவாங்க விஜயை பற்றியும் தாவேக்காவை பற்றியும். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி திமுகவினுடைய கொத்தடிமைகளில் ஒருவராக முன்னால் இவங்க இருந்தாங்கல்ல, விசிகா இடதுசாரிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி ஏன் காங்கிரஸ் செல்வப்பெருந்தகையும் மிகப்பெரிய கொத்தடிமையாக தானே இருந்தார். அதனால் இன்றைக்கி சீமான் வந்து ஒரு கொத்தடிமையாக மாறிட்டாரா தெரியல. இப்போ இந்த வதந்திகள்லாம் வருது இல்லை, அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதி அதில் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த போகிறாங்க. அது என்ன அம்பாசமுத்திரம், ஏன் அங்கே போனோம்? 6-7 தொகுதி இருக்குல்ல, திருச்சி கிழக்கில் நிற்கலாமா? அதான் நீங்கள் சொன்னீங்க நாடார் அங்கே அதிகமாக இருக்காங்க. இவருடைய நாம் தமிழர்லாம் அதான். இவங்க நாம் தமிழர்னு சொல்லிட்டு ஜாதிய அரசியல் பார்க்குறாங்க. ஜாதிக்காரன் எங்கே இருக்கானோ அங்கே போய் நிற்கலான்னு பார்க்குறாங்க. அது எப்படி வந்து மக்கள்கிட்ட எடுக்கும்? ரெண்டாவதுங்க, இவர் இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு வந்தார்? திராவிட கட்சிகளுக்கு நான் தான் எதிரி, தமிழ் தேசியம் என் உயிர்னார். இப்போ அதை வேறு மாதிரி ஆக்கிட்டு இவர் போய் ஒரு எம்எல்ஏ சீட்காக அவங்களோட போனார்னா அதோடு இவர் கதை முடிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். சரி சார், இப்போ மாற்றுக் கட்சியினர்லாம் வந்து தாவேக்கால இணைகிறாங்க. நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பனையூரில் ஒரு மிகப்பெரிய விழாவே நடத்தினாங்க. அதில் இதையே மிகப்பெரிய விழானா அன்னைக்கு இதில் நடந்தது மகாபலிபுரத்தில், அது என்ன பெரிய, அதுவும் ரொம்ப பெரிய விழா தான், மாபெரும் விழான்னு சொல்லலாம். இதில் வந்து முக்கியமாக பெரும்பாலானோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து தான் நிறைய பேர் வந்து எம்எல்ஏக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து அதில் போய் சேர்ந்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து டி நகர் எம்எல்ஏ கருணாநிதி, முன்னாள் எம்எல்ஏ, அவர் போயிட்டு தாவேக்கால் இணைஞ்சிருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன, விபி கலைராஜன் கலை இலக்கிய அணி திமுக செயலாளர், அவரும் இணைஞ்சிருக்காரு நேற்று. அவரும் பழைய டி நகர் எம்எல்ஏ தான். எல்லாருமே போயிட்டு இப்போ தாவேக்கால் இணைஞ்சிருக்காங்க. அதாவது இப்போ கட்சி வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு திமுக அதிமுக எல்லா இன்க்ளூடிங் பாஜக எல்லா கட்சிகளிலிருந்தும் தொண்டர்கள் நிர்வாகிகள் தாவேக்கால இணைவது என்பது சனிக்கிழமை நடக்கிற ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு. அதில் வந்து அதிமுக மிக அதிகமாக கரைஞ்சிட்டு இருக்குதுங்க. காரணம் என்னன்னா, அவங்க முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனா அவர் நேற்று பேசினார் பாருங்க, ரைட் பார்ட்டி ராங் லீடர், நல்ல கட்சி அதிமுக ஆனால் மோசமான தலைவர், அதனால தான் நாங்கள்லாம் வெளியே வரோம் அப்படின்னாரு. அப்போ இன்றைக்கி எடப்பாடியின் தலைமை அங்கே இருக்கிற வரைக்கும்
இப்போ புகழேந்தின்னு ஒருத்தர் சொன்னாருமா நல்லா, எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அதை பீஸ் ஆக்கி ஒழிச்சிடணும்னா அதை வந்து எடப்பாடி கிட்ட கொடுத்தா அந்த வேலையை நல்லா பண்ணிடுவார், எத்தகைய வலுவான கட்சியையும் காலி பண்ணி க்ளோஸ் பண்ணுவார்னாரு. நான் அதுக்கு சிரிப்புக்காக சொல்ல, எடப்பாடி வந்து 48% வாங்கின அந்த கட்சியை இன்றைக்கி எந்த அளவு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார் பாருங்க. போன தேர்தலில் 81 தொகுதியில் அது 3வது இடத்துக்கு போயிருக்கு, 3rd பிளேஸ். வின்னர் ரன்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாலின் வந்து தோத்துட்டாரு, ஓகே, பட் ஆனால் அவர் தான் வெற்றி பெற்றவருக்கு அடுத்த இடத்துல வந்தார். வெற்றி தோல்வி ஜனநாயகத்தில் சகஜம். அவர் சீமான் மாதிரி 4வது இடத்துல வந்து டெபாசிட் போயிருந்தா இப்படி பேசுவீங்களா? சீமான் 4வது இடத்துல போயிட்டார் காரைக்குடியில், டெபாசிட்டை இழந்தார். அப்போது அதிமுக அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்குங்க. அது ஒரு மதிமுக மாதிரி, நாம் தமிழர் மாதிரி ஆல்சோ ரன் கேட்டகரியில் இருக்கும். மற்றும் பலர்னு விஜய் சொன்னார்ல, மற்றும் பலர் லிஸ்ட்டில் அதிமுக வந்துட போகுது, விரைவில் வரும். ஆனால் அதுக்காக அதிமுக இல்லாமல் போயிடும், அழிஞ்சிரும், ஒழிஞ்சிரும் சொல்ல மாட்டேன். 59 வருஷம் அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸ் கட்சி உயிராக இருந்ததா இல்லையா? இப்போ மறு உயிர்ப்பு வந்துடுச்சா? அதுபோல் எந்த அரசியல் கட்சியானாலும் அது 0.5 கம்யூனிஸ்டுகள் உதாரணம், 100 வருஷம் அவங்க இருக்காங்க, ஆனாலும் அவங்க 1% மேலே வாங்க முடியல. விடுதலை சிறுத்தைகள் 30 வருஷமாக இருக்காங்க, அவங்களும் 2% மேலே ஏற முடியல. ஸோ கட்சிகள் இருக்கும், அது ஒன்றும் இல்லாமல் போயிடாது. ஆனால் அதனுடைய வீழ்ச்சி, அதனுடைய அதாவது அரசியல் செல்வாக்கு என்பது கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். அதனால் அதிமுக என்பது ஒரு மற்றும் பலரில் தான் இனிமேல் போவோம். விஜய் சொல்கிறது கரெக்டு தான். இனிமேலும் எதிர்காலத்திலும் தாவேக்கா வெர்சஸ் திமுகன்னு தான் இருக்கும். அப்போது தாவேக்கா வந்து தனக்கு எதிராளியாக கருதுகிற, எதிராளியாக வரித்து கொள்கிற திமுகவை வந்து 2 வகையில் அட்டாக் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, அதனுடைய லஞ்சம், ஊழல், அந்த அமைச்சர்கள் அடித்த கொள்ளை, இதெல்லாம் விசாரித்து அவங்கள தண்டனை வாங்கி கொடுத்து மக்கள் முன்னால் அவங்கள அவமானப்படுத்தி, அவமானப்படுத்துறதை விட அம்பலப்படுத்தி மக்கள் வந்து இவங்கள வெறுத்து போகிற அளவுக்கு செய்கிறது, அது ஒரு வேலை செய்வார். இன்னொன்று, அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே மோசமான இல்லை, குடும்ப அரசியலை எதிர்த்து வேறு வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த ஆட்கள், 2ஆம் கட்ட 3வது கட்ட அதிகாரத்தையே சுவைக்காத ஆட்கள்லாம் இருப்பான், நல்லவன்லாம் இருப்பான். இப்போ அந்த மாதிரி ஆட்களெல்லாம் கட்சிக்கு வர வச்சிருது. அப்போ அதை அமைப்பு ரீதியாக காலி பண்ணுறது, அதாவது போத் பொலிட்டிக்கலி அண்ட் ஆர்கனைசேஷனலி யூ வில் வீக்கன் த டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே தான் தன்னுடைய எதிராளி. அதிமுக ஆல்ரெடி ஃபினிஷ்டு. செத்த பாம்பு போய் யாராவது திருப்பி அடிப்பாங்களா? ஆனால் அதில் வந்து விஜயபாஸ்கர் அவங்க வந்து குட்கா கேஸில் வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஜயபாஸ்கர், அவர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், அவங்க வந்து கல்குவாரிலாம் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவில் ஊழல் பண்ணவங்க இப்போ தாவேக்கால வந்து ஊழல் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. நல்ல கேள்வி. ஒரே ஒரு நிமிஷம். அங்கே ஊழல் பண்ணவன், அதாவது சுரண்டினவன், திருடினவன் சும்மா இருக்க மாட்டான். எங்கே கொண்டு போய் வச்சாலும் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஏதாவது அதிகாரம், பொறுப்பு கொடுத்தா தானே பண்ண முடியும், சும்மா பண்ண முடியுமா? அவங்க திமுகவில், அதிமுகவில் ஆட்சியில் இருந்தாங்க, அமைச்சர்களாக இருந்தார்கள், அந்த பதவிகளை மிஸ்யூஸ் பண்ணி தவறு இழைத்திருக்கிறார்கள். குற்றச்சாட்டு வந்திருக்குது, குற்றப்பத்திரிகை போட்டிருக்காங்க, இன்னும் தீர்ப்பு எதுவும் வரல. நம்ம அதுக்குள்ளே அவங்கள ஒரு முத்திரை குத்தி குற்றவாளின்னு ஆக்க வேணாம். எப்போவுமே அன்லெஸ் யூ ஆர் ப்ரூவ்டு கில்ட்டி யூ ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அன் இன்னோசன்ட் ஒன்லி. நீங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி இல்லை. ஸோ அதனால் அவங்க எங்கே வந்தாலும் 2 விஷயம் நான் நினைக்கிறேன். விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவார். அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் ஆட்சியில், அதிகாரத்தில் கொடுக்க மாட்டார். அட்லீஸ்ட் இதில் அவங்க கிளியர் ஆகிற வரைக்கும், இந்த கேஸில் அவங்க விடுபடுற வரைக்கும், அவங்க நிரபராதின்னு வந்து அவங்கள கோர்ட்டோ ஒரு அமைப்போ தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த முக்கியத்துவத்தும்
ஆட்சியிலையோ கட்சியிலையோ கொடுக்க மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். அப்போ ஒரு அதிகார பொறுப்பு எதுவும் இல்லாமல் ஊழல் எப்படி பண்ணுவாங்க? வெறுங்கையிலேயே ஓட்டுவாங்களா? ஸோ அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் ஏன் சார் அவங்களுக்கு எதுவும் கொடுக்காம வரைக்கணும்? அவங்க பின்னால் மக்கள் இருக்காங்க, அதை பார்க்கணும் இல்லை? இப்போ எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் உள்ள எந்த அரசியல் கட்சியும் மக்களை பார்ப்பாங்க. இப்போ இவ்வளோ பண்ணால் கூடங்க இந்த நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் திமுக இவங்களுக்கு எதிராக எடுத்து வச்சிருக்காதா? குட்கா கேஸ்லேருந்து இந்த கனிம வள கொள்ளை 2 விஜயபாஸ் 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்களே. அதுவும் விராலி மலையில் 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு 2வது தாவேக்கா, 3வது திமுக, 3வது இடத்துக்கு திமுக போயிருக்கு. அப்போ அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. மக்கள் இவங்களுடைய இந்த ஊழலை மட்டும் பார்க்கல, வேற சில நல்ல காரியங்களையும் பார்த்து ஓட்டு போடுறாங்க. மக்கள் ஆதரவு இருக்குதுன்னா அதுக்கு இது இல்லை, வேற பிற நல்ல காரியங்கள் செய்வாங்க தொகுதிக்கு மக்களுக்கு. அதனால் 20,000 பேர் 30,000 பேர் கூப்பிட்டு வராங்க 200 பஸ்ஸில் 300 கார்லன்னா. இப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் லோக்கலில் ரொம்ப செல்வாக்கான ஆட்கள் நம்ம கட்சிக்கு வந்தால் நல்லதுன்னு எந்த தலைவன் நினைக்க மாட்டான்? கரும்பு தின்ன கூலியா? ஆனால் அதே நேரத்தில் கேர் மஸ்ட் பி டேக்கன். இவங்க மேலே குற்றச்சாட்டு இருப்பதால் அதில் அவங்க ஒரு கிளியரன்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்கள முன்னால் கொஞ்சம் வர வைக்க வேணாம் அப்படின்னும் விஜய் நினைப்பார். அவர் இன்னும் சும்மா அவருடைய இமேஜே நாங்கள் மிஸ்டர் க்ளீன் தானேங்க. இவ்வளோ வியாபாரம் பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் சேவைக்காக வந்திருக்கார் 51 வயசில். அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் தானே மக்கள் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் 60 வருஷத்தில் கொள்ளை அடித்து பல தலைமுறைக்கு சேர்த்துட்டாங்கல்ல. அப்போ அந்த தன்னுடைய இமேஜுக்கு யாராவது கரிய பூசிக்குவாங்களா? அப்போ பேலன்ஸ் பண்ணுவார் அவர்.